நிகழ்ச்சி எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருடைய உழைப்பு அதற்கு ஏற்றாற்போல் லாரன்ஸ் போன்றவர் நம்பிக்கைக்குரிய பண்புள்ள பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு நண்பரை பெற்றிருப்பது அதோட மகிழ்ச்சி. நான் இந்த துறையில் ஒரு அதிசய மனிதரை, ஒரு புதிய மனிதரை நான் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா என்றாலே தான் தன் வாழ்வு தன்னுடைய வளம் இப்படியே நினைக்கிற அந்த மக்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்லை, அதிகமாக படமும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு உதவ வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நாட்டை ஒரு பசுமையான நாடாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நாட்டில் மிக மிக சிலர். அது குறிப்பாக இவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு நிறைய பேருக்கு உதவ வேண்டும், அதுவும் நான் சம்பாதிக்கிற பணத்தில் முதல் செலவாக அது இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நடிகர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஆனால் உதவுவதை போல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கவே முடியாது. என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தா அந்த கதவுல எழுதியிருக்கும், கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி கொடுத்து பாருங்கள் தெரியும் என்று எழுதியிருப்பேன். அதனால் இறைக்கும் நிறைய சுரக்கும், நிச்சயமாக உங்களுக்கு சுரக்கும். மக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும். மக்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் இருக்க இருக்க நீங்கள் வாழ்வீர்கள், உயர்வீர்கள், மிகப்பெரிய அளவுக்கு செல்வீர்கள். உடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தலைப்பும் மிக வித்தியாசமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்கள் இந்த மாதிரியான தலைப்புகள் தான் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் சிறந்த நடிகர், டைரக்டர், அது இரண்டும் ஒருங்கே இந்த உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் தந்தை மதனுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிறைய பேசுறதில்லை, ஆனால் இந்த விழாவில் நான் 2-3 விஷயம் பேசி ஆகணும். 3 விஷயம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, லாரன்ஸ் சார் கூட நான் 2 படம் பண்ணுறேன். எல்லாருமே படம் ஒரு ஆக்டர் கூட பண்ணுறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். அவங்களுக்கு இப்போ அவங்க ஆக்டர் பிடிச்சிருந்தா, டைரக்ஷன் பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ஆன்மீகம், இறக்க தன்மை, எல்லாருக்குமே உதவக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அவர் ஆஃபீஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ, அங்கே அனுப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, அந்த ஆப்ரேஷன் ஓகே, அந்த குழந்தை சரியா? என்ன சார் பேசுவீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஆப்ரேஷன்னு ஃபோன் பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரீயாக, வெளியே தெரியவே தெரியாது. 7 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் வந்து இறுதியாக வந்து எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பாரிவேந்தர் உள்ளிட்ட விழாவில் பங்குகள் வந்திருக்கும் அத்துணை சகோதர தயாரிப்பாளர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மந்த மாருதம் தவழும், சந்திரன் வானிலை திகழும், இந்த வேலை இன்பமே என்று சொல்லத்தக்க அளவில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிக 2 அற்புத படைப்புகளை வேந்தர் மூவிஸ்க்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பழுத்ததை போல் ஒரு இனிப்பு அல்ல, 2 இனிப்பும் சேர்த்து தந்திருக்கிறார். ஒன்று மொட்டை சிவா, கெட்ட சிவா. எதனால் மொட்டை சிவா என்பதும், அந்த நல்ல சிவா எதற்காக கெட்ட சிவா என்பதும் படம் வரும்போது வெற்றியினை
அறுதியிட்டு உறுதி கூறலாம். நாகா தொட்டனை தோறும் மனக்கேணி மாந்தற்கு கட்டளை தோறும் அறிவு என்பது போல் ராகவா லாரன்ஸுக்கு படம் இயக்க இயக்க நடிக்க நடிக்க வெற்றி 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 என்பது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். அப்படி இருபெரும் படைப்புகளை தந்திருக்கிறார். இதற்கு பக்கபலமாக இருக்கும் தம்பி சிவாவை நான் ஆத்மார்த்தமாக அவருடைய முயற்சி இதற்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்திருக்கிறது. மாபெரும் வெற்றி படைப்புகளை தந்திருக்கிறார். மதனுடைய தந்தையார் வந்திருக்கிறார். தந்தை மகன் காட்டும் நன்றியா, மகன் தந்தை காட்டும் உதவியா என்று தெரியாது. ஆனால் பாரிவந்தர் என் தம்பி மதன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையே பாராட்டுகளுக்கு உச்சம். ஆகவே மதன் எங்களுக்கு கிடைத்த ஒரு புதிய நல்வரவு. அவர் வெற்றி 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 அடைய வாழ்த்து வருகிறேன். நன்றி, வணக்கம். மொட்ட சிவா, கெட்ட சிவா, நாகா இந்த 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கணும். இது எனக்கு ஒரு அருமையான மேடை. நான் வந்து பொம்மைன்னு ஒரு படம் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். பொம்மை ரொம்ப முன்னாடி. அந்த படத்தில் வந்து ஜேசுதாஸ் வந்து அவர் பாடினார். வெறும் 50 ரூபா சம்பளம் ஒரு முதல் பாட்டுக்கு. பொம்மையும் நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டு. அந்த காலத்தில் வந்து ஜேசுதாஸ் கூட நிறைய பழகிட்டு இருப்பார். நான் புதுசாக அந்த படங்கள் பாட வரும்போது அவர்கிட்ட கேட்பேன் இந்த கடவுள்னா என்ன, நீங்கள் வந்து கிறிஸ்தவர் அந்த இப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு போகணும் சார். கடவுள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் கேசட் பண்ணி வச்சுட்டாரு. இதுதான் இவங்க லைஃப்னு. ஆனால் ஒரு ஃபிட்டிங்கும் வச்சுட்டாரு அப்படின்னாரு. என்னங்க கேட்டேன், என்னங்க இது கேசட் பண்ணி வச்சுட்டு ஃபிட்டிங் வச்சுட்டாருங்களா என்னன்னு கேட்டேன். ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரிவைண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும்ல. இந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் நடந்ததை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ நான் நடந்த ரிவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன். 1995ஆம் ஆண்டு லாரன்ஸ் வந்து எனக்கு சிரஞ்சீவி அவர்கள் ரிலீஸ் பண்ணார். சிரஞ்சீவி வச்சு நான் ஒரு படம் எடுத்துருந்தேன். ஹிட்லர் ஒரு படம். அவர் ரொம்ப பால்டவுன் இருந்த நேரத்தில் அந்த கதையை சொல்லி அவர் நடிக்க வச்சேன். அவர் எனக்கு லாரன்ஸ் ரிலீஸ் பண்ணார். எனக்கு வந்து மைண்டில் ஒரு பையன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ண நல்லா இருக்குன்னு தாராளமாக சார் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த படத்துக்கு ஹிட்லர் படத்துக்கு நான் லாரன்ஸை யூஸ் பண்ணேன். நான் வந்து அந்த சாங் நேரத்தில் நான் கூட இருப்பேன். நான் ப்ரொடியூசராக ஒதுக்கி இருக்க மாட்டேன், எப்போ கூட இருப்பேன். ஒரு 3-4 ஷாட் எடுத்ததுக்கப்புறம் மான் மாதிரி துள்ளி போகிற ஒரு மூமெண்ட் கொடுத்தான் லாரன்ஸு. எனக்கு என்ன தோணுன்னு தெரியல. அந்த மியூசிக்கை நான் வந்து ஆஸ் எடிட்டர் இல்லையா, சிங் பண்ணி பார்க்குறது படத்தை அங்கேயே பார்க்கும்போது இது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. உடனே பாக்கெட்டில் என்ன படம் இருந்ததோ அதை எடுத்து உடனே லாரன்ஸ் கொடுத்தா லாரன்ஸ் ஷாக் ஆகிட்டாப்ல. இதென்னா திடீர்னு ஒரு படத்தை கொடுத்தாரு அப்படின்னு. பட் எனிஹோ என் மனசில் தோணுது, நீ வச்சுக்கணும் அதை வச்சுக்கையா, என் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வச்சுக்கன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என் பிள்ளைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. நான் லாரன்ஸை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன். நான் தெலுங்கில் படம் பண்ணும்போது எல்லா படங்களுக்கும் லாரன்ஸ் எனக்கு மாஸ்டர். கடைசி 2012 வரலும் நான் அங்கே இருந்தேன். 2 வரலும் அது வரல என் மாஸ்டர் நல்லா பிடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் படத்தில் டைட்டில் போடும்போது லாரன்ஸ் இருந்தது. நீ ராகவேந்திரன் மேலே உனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு இல்லையா, நீ ஏன் அதை விட்டு வைக்கிற? அதில் ராகவேந்திரா லாரன்ஸ் நான் டைட்டில் போடுறேன்னு சொல்லி நான் தான் முதல்ல ராகவேந்திரா லாரன்ஸ் பேர் வச்சேன். இப்போ இதெல்லாம் எது சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவன் பண்ணல, தர்மம் பண்ண இன்னைக்கு பண்ணல, எப்போதும் பண்ணிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தர் தயாரிப்பு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களே, பெருமை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் லாரன்ஸ் பெரிய இடத்துக்கு போகும், இன்னும் நிறைய தர்மம் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஒரு 25 வருஷ சினிமா உழைப்புக்கு அப்புறங்க நான் சென்னையில் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடம் என்னென்னா, கொஞ்சம் மண் வீடுலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக போய் செட்டில் ஆகிறதுக்காக. அப்போது மாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து அந்த ஊர் பெரியவர், பக்கத்து ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ஊரில் அவர் தான் பெரிய வசதியானவர், நிறைய படித்தவர்.
அப்புறம் மாட்டை பற்றிலாம் கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக கைட் பண்ணுவார். இன்னொன்று சரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டார், பசுமாடு வேணும்னு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா? பசுமாடு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. சார் பசுமாடு கேட்டிங்களேங்க, அது மேல் மாடு வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் படிப்பு லெவல் இவ்வளோ தான் இருக்குது. படித்தவங்க இது தனியாக அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது சொல்கிறது ஏன் சிங் பண்ணுறப்போனால, நான் முதல்ல இங்கே 7:10 இங்கே வந்துட்டேன். 8:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சது ஃபங்க்ஷன். நான் வெளியில் உட்காந்து யோசிச்சு உங்ககிட்ட இருந்தேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அவசியம்ட்டு. இங்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ நேரம் காத்திருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இல்லாமல் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, வெறும் சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசாக உழைச்சவர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்கள், ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். காஞ்சனா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அடுத்த படம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. இது அப்படியே ஒரு 100 கோடி ரூபாயாக மாறி ஒரு டெஃபினட்டாக பண்ணுவார். ஏன்னா அவர் மைண்டில் வந்து மதன் சார் சொன்ன மாதிரி இதில் 2 ஆன்மீகவாதிகள் சேர்ந்துருக்காங்க. மதன் சார் பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவருக்கும் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஒரு அம்மா போய் ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் விரல் சுற்றிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டேங்கிறான், நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக ட்ரௌசர் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஏங்க அவன் விரல் சூப்புறதுக்கும் ட்ரௌசர் பெருசாக இருக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம்? இல்லைங்க, ட்ரௌசர் பெருசாக இருந்ததுன்னா அவங்க 2 கை எப்போ பார்த்தாலும் ட்ரௌசர் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ விரல் சூப்புறதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது, மறந்துடுவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லாரன்ஸோட ஒரு கை எப்பவும் ஆன்மீகத்திலையும், இன்னொரு கை எப்போவுமே சினிமாவிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் வரவே மாட்டார். நான் மட்டும்தான் நிறைய இந்த மாதிரி வந்துட்டுமே தவிர அவர் வேறு எதுலேயும் அவருடைய கான்சன்ட்ரேஷனே கிடையாது. நான் மீதி குடியிருந்த வீட்டில் தான் இப்போ அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சமீபத்தில். அவர் பேசும்போது சொன்னார், 1 வீடு 2 வீடாக இருக்குது, 3 வீடாக இருக்குது, 4 வீடாக இருக்குது. அது எந்த வீடுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் ஒரு சின்ன வீடு நான் இப்போ அவருக்கு சின்ன வீடுனா நைட்டில் தான் மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி நைட்டில் தான் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவருடைய வெற்றி அந்த ஆஃபீஸ்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு கோயில் மாதிரியே இருக்கும். எந்நேரமும் அதே சிந்தனை. அவருக்கு 2 விதமான விஷயம். வெறும் சில பேர் ஆன்மீகம்னா வெறும் கோயில் திருவிழா இதோடு மட்டுமே நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் அவர் இந்த விஷயத்தை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதில் டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு எங்கேயாவது தேவைப்படும். நிச்சயமாக நான் வந்து அதில் கலந்துக்குவேன். நன்றி, வணக்கம். முதல்ல மனம் இருந்தால் கூட மார்க்கம் வராது. இப்படி மனமும் மார்க்கமும் சேர்ந்த லாரன்ஸ் மாஸ்டருக்கு முதல்ல என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணுமே. அது அவருக்கு மோகன் சார் சொல்லும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. மோகன் சார் எப்போதுமே கொஞ்சம் பொங்குவார், இப்போ ரொம்ப பொங்கிட்டார். ஏன்னா அவர் கண் முன்னாடி நீ வளர்ந்த பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பொங்கிட்டார். ஓகே, எனிவே இந்த 2 கிராண்ட் நிகழ்ச்சி மதன் சார் வந்து கரெக்டான ஒரு இயக்குனரையும் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞரையும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் பாராட்டு. பாரியாளர்கள் ஐயா உங்களுக்கும் பாராட்டு. முக்கியமாக சொல்ல போனோன்னா எனக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.